தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கரூர் புறநகர் மாவட்ட மற்றும் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் மற்றும் சமூக வலைதள துணைச் செயலாளராக பதவி வகித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று ஆகஸ்ட் 25 எங்களுடைய இதய தெய்வம் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களின் 73வது பிறந்தநாள். இந்த பிறந்த நாளிற்காக வாழ்த்துக்களை பல இயக்கத்தில் உள்ளவர்களும் மக்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு முதல்ல அத்தனை தமிழகத்தில் உள்ள மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் எங்களுடைய கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவருடைய வீடியோக்களை ஸ்டேட்டஸாக வைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, ஒரு மாமனிதர், ஒரு மனித கடவுள், அவர் இறந்த பிறகும் அவருடைய புகழும் அவருடைய செல்வாக்கும் அவருடைய செய்த சில நன்மைகளும், அவர் பசியோடு வந்தவருக்கு வயிறார உணவளித்து அந்த ஒரு குணத்திற்காக இன்று தமிழகம் முழுவதும் அவர் மிக ஒரு சிறப்பான முறையில் அவர் இல்லாத போது இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு தமிழகத்தில் உள்ள உலகமெங்கும் வாழும் தமிழக மக்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன் இந்த வாழ்த்துக்களை சொன்னதுக்கு. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்றதுக்கு ஒரு உதாரணமாக எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்துள்ளார். ஒரு மனிதன் எப்படி ஒரு தீய குணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும் எங்களுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய கேப்டன் அவர்களை பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் மக்களுக்கு ஒரு துன்பம்னா அதை எப்படி முன்னே நின்று செய்யணும், இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த உதவி எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்று மனசில் பதிய வச்சவரே தலைவர் தான். ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த உதவி நாளைக்கு நமக்கு வருமாங்கிறது இல்லாமல் டக்குன்னு செஞ்சாப்புல. அந்த ஒரு குணத்தினால தான் இன்னமும் இந்த கேப்டன் என்ற ஒரு மனிதருக்கு மிக அதிகமாக செல்வாக்கு இருக்குது. நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தையும் மீறி இந்த தேமுதிக தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இன்னமும் நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கேப்டனுடைய தொண்டர்கள்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கேப்டனுடைய பிறந்த நாள் இன்றைக்கி, அந்த கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி இன்றைக்கி தற்செயலாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். குளித்தலையில் தாலியாமட்டிலேருந்து குளித்தலை வர வழியில் ஒரு நபர், அவர் முன்ன பின்னே எனக்கு அறிமுகமெல்லாம் கிடையாது, அவர் எந்த ஊர்னு தெரியாது. நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கிற வகையில் கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். வண்டியை தேக்கினாப்புல வந்தாப்புல, கேப்டன் அப்படின்னாப்புல. நான் வணக்கண்ணா அப்படின்னேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா அப்படின்னேன். அப்போ எனக்கு சின்ன டவுட்டாக இருந்துச்சு, நமக்கு என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு அப்படின்ட்டு சும்மா பேச்சு கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தேன். அவர் பிற இயக்கத்தில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாப்புல. அவர் இந்த கட்சி கரவேட்டியை பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டு அவர் பேசுகிறாப்புல, பேசி வாழ்த்துக்கள் சொல்கிறாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேப்டன் என்ற ஒரு சொல்லுக்கு என்னையை கொண்டு ஆளாக்கி, நான் யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் வண்டியில் போகிறவர் தேக்கி பார்த்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறாருன்னா, அப்போ கேப்டன் என்பவர் எப்படி வாழ்ந்திருப்பார், எந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனதில் இன்னமும் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். இதுக்கு ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த 73ஆம் ஆண்டு பிறந்த நாளுங்கிறது மறக்க முடியாத ஒரு நாளாக எனக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதே போல் நம்ம உதவி செய்யும் பொழுது எதுவும் எதிர்பார்க்காம செய்வோம், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். பின் விளைவுகள் வரும் என்று நம்ம பயப்படாமல் நம்ம கேப்டனை நினச்சி அன்னதானமோ நலத்திட்டமோ எல்லாம் செய்வோம். வருங்காலத்தில் கூட நம்ம விஜய பிரபாகரன் அவருக்கு நம்மளுடைய முழு ஆதரவை நம்ம இளைஞர்கள்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே போல் மகளிர் உள்ளவங்களும் அப்படி தான். அவங்களாம் மகளிர்லாம் மேக்சிமம் யாரும் ஸ்டேட்டஸ் எல்லாம் குடும்ப சூழ்நிலை பக்குவமாக வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த மகளிருங்க சொந்த பந்தமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கேப்டன் தான், எல்லாம் கேப்டன் தான். எல்லா இயக்கத்திலையும் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இன்றைக்கி கேப்டனோட தான். கேப்டன் 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 அந்த ஸ்டேட்டஸை இன்றைக்கி நைட்டு இப்போ 12 மணிலேருந்து இப்போ நேரம் வரலும் பார்த்து எனக்கு இன்னமும்
அந்த ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அற்புதமாக எடுத்து வைக்கிறாங்க. கேப்டனோட டைலாக்கு, அவருடைய பேசு வசனம், மகளிருக்கு என்னென்ன செஞ்சாங்க, இதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து நான் உரைச்சிக்கிட்டு அவருடைய ஸ்டேட்டஸை பார்க்குறப்பெல்லாம் அப்படியே மனசுக்கு பொங்குது. இப்போ நிறையா பேர் கூட கேட்குறாங்க, கேப்டன் ஆலயத்துக்கு கூட்டி போங்க. சில பேர் வந்து அதை சமாதின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் மனசு ஒரு மாதிரியா என்ன போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ அந்த பெண்களே வந்து கேப்டன் ஆலயத்துக்கு கூட்டி போங்க, அந்த கோயிலுக்கு கூட்டி போங்க, இந்த கடவுளை பார்க்கணும், இவ்வளோ தூரம் இருந்தவரை நாங்களாம் இன்னும் வரலாம் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை உங்கள்கிட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் கேப்டன் பிறந்தநாள் அன்று உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பகிருங்க. ஓகே, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உலகமெல்லாம் வாழும் கேப்டன் அனைவருக்கும் என்னுடைய தலைவர், மாமன்னர், கண்கண்ட தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் தலைவா. என்றும் உங்கள் பின்னால் நான்